ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஆக்ஸ் கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஜாவா எடிஷனில் வந்து விளையாடுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று லேப்டாப் இல்லாட்டி கம்ப்யூட்டரில் தான் விளையாடணும். அதுக்கான பேசிக் கண்ட்ரோல்ஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் கைஸ். ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா இந்த பாக்கெட் எடிஷனில் நிறைய விளாண்டுட்டு அப்புறம் திருப்பி ஜாவான்றப்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, ஃபஸ்ட்டு பேசிக் கண்ட்ரோல்ஸ் என்ன, இதுதான் மெயினான கண்ட்ரோல்ஸ் இப்போ சொல்ல போகிறது. டபிள்யூ வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிண்ட் ஆகும், ஓகேவா? டபிள்யூ வந்து நீங்கள் இது டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிண்ட் ஆகும். ஏவும் டியும் வந்து சைட்வேஸில் மூவ் பண்ணுறதுக்கு, எஸ்ஸு வந்து பேக்வேர்ட்ஸில் மூவ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்பேஸ் பாரை வந்து கிளிக் பண்ணணும். இல்லை உங்களுக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது சாட்டுக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து மவுஸ் கண்ட்ரோல்ஸ். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கீபோர்டில் இருக்க வேண்டிய பேசிக் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு தெரிய வேண்டியது. இப்போ சொல்ல போகிறது வந்து மவுஸ் கண்ட்ரோல்ஸ். மவுஸில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஐட்டம் பிளேஸ் ஆகும். உங்களுக்கு காட்டும். மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஐட்டம் பிளேஸ் ஆகும். லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஐட்டம் பிரேக் ஆகும். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் திங்ஸுக்கு வந்து ரைட் கிளிக் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கும் ரைட் கிளிக்கு தான். கிராஃப்டிங் டேபிளுக்கு ரைட் கிளிக்கு, ஓகேவா? அந்த மாதிரி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எல்லாத்துக்குமே ரைட் கிளிக் தான் யூஸ் பண்ணணும். வெறும் பிரேக்கிங்க்கு மட்டும்தான் நீங்கள் லெஃப்ட் கிளிக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிரேக்கிங்க்கு மட்டும்தான் உங்களுக்கு லெஃப்ட் கிளிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம். அது மட்டும் இல்லாமல் இப்போ செகண்டரி வந்து என்னென்னு சொல்கிறேன். என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் கியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஐட்டம் வந்து ட்ராப் ஆகும். கொஞ்சம் எனக்கு லேக் இருக்குது, அது கண்டுக்காதீங்க. கியூ கொடுத்தீங்கன்னா ஐட்டம் வந்து ட்ராப் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எதாவது மல்டிப்ளேயர் சர்வரில் இருக்கீங்க அப்படின்னா டேப் இருக்கும், டிஏபின்னு ஒரு கீ இருக்கும். அந்த கீயை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த சர்வரில் யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு காட்டாது. நேமு, அவங்களோட நெட்வொர்க் ஸ்ட்ரென்த்து, அவங்களுக்கு வந்து எவ்வளோ நெட்டு வந்து அவங்க லேகாக இருக்கா அவங்களுக்கு, இல்லாட்டி கரெக்டாக நெட்டு இருக்கா, அந்த இதெல்லாம் வந்து அங்கே இருக்கும். அதுக்கடுத்து மெயினான விஷயம், இதுதான் மெயின். என்னென்னா, இன்வென்டரி எப்படி ஓப்பன் பண்ணணும்னா கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இன்வென்டரி ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக நான் இப்போ இதில் இருக்கிறனால, க்ரியேட்டிவ் மோடில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள், இந்த பிளேயர் கேரக்டர் வந்து இங்கே இருக்கும். மீதி இன்வென்ட்ரிலாம் இதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இப்போ நீங்கள் விளாண்டு முடிச்சிட்டிங்க, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு வீட்டில் யாராவது கூப்பிட்றாங்க, இல்லாட்டி நீங்களே இது எடுத்து வைக்கணும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் சேவ் அண்ட் குவிட் டு டைட்டில்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும். இல்லை தெரியாமல் கொடுத்துட்டேன்னா பேக் டு கேம் கொடுத்தீங்கன்னா திருப்பி கேமுக்குள்ளே வந்துடுவீங்க. அப்புறம் நீங்கள் F3 கொடுத்தீங்கன்னா இது வந்து இது வரும், கோஆர்டினேட்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இதில் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா XYZன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் வந்து இருக்கா, அதுதான் வந்து கோஆர்டினேட்ஸ். இந்த எப்படி சொல்கிறது, இந்த லைனில் இருக்கும். இந்த லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா XYZன்னு இருக்கும், அதுதான் வந்து கோஆர்டினேட்ஸு, ஓகேவா? திருப்பி F3 கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து போயிடும். அப்புறம் நீங்கள் வந்து F கிளிக் பண்ணிங்கன்னா, F இருக்குல்ல, டிக்கு அடுத்து இருக்குது, F கொடுத்துட்டிங்கன்னா ஹாஃப் ஹேண்டுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் ஐட்டம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஹாஃப் ஹேண்டுக்கு போயிடும். இந்த பார்த்தீங்களா, என்ன ஐட்டம் வச்சுருந்தீங்கனாலும் F போயிடும். திருப்பி அந்த ஐட்டம் வேணும்னா திருப்பி F கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இன்வென்டரிக்கு வந்து இந்த ஸ்லாட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆஃப் ஹேண்ட்னாலே இந்த ஸ்லாட்டில் தான் இருக்கும். இந்த ஸ்லாட்டில் வந்து திருப்பி உங்கள் ஐட்டம் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து
என்ன கீ உங்களுக்கு மெயினாக வேணும்னா சேட் பண்ணுறது. சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து டீ தான் வந்து இருக்கணும். டீ தான் வந்து டிஃபால்ட்டான கீ சேட் பண்ணுறதுக்கு. இல்லை நான் வந்து அது என்னது க்ரியேட்டிவில் விளையாடுறேன், எனக்கு கமெண்ட்ஸ்லாம் இது பண்ணோம்னா இந்த ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அதுவாக ஒரு ஸ்லாஷோட கமெண்டோட வந்துடும், கமெண்ட் டைப் பண்ணுற மாதிரி. இல்லாட்டி நீங்கள் டீ கொடுத்துட்டு கூட ஸ்லாஷ் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் அது டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் மேக் பண்ண போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் கைஸ், இதுதான் பேசிக் திங்ஸ். நீங்கள் விளையாடுறதுக்கு வந்து விளையாடணும் அப்படின்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு கொஞ்சம் தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். அப்புறம் நான் இன்னும் ஒரு விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். என்னென்னா ஷிஃப்ட் இருக்குல்ல, ஷிஃப்ட் கொடுத்திங்கன்னா க்ரௌச் ஆகும். ஷிஃப்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் க்ரௌச்லேயே இருக்கும். ஷிஃப்ட்டை விட்டிங்கன்னா அது வந்து நார்மலாக மாறிடும். திருப்பி ஷிஃப்ட்டு கொடுத்திங்கன்னா க்ரௌச் ஆகும். இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மைண்ட் கிராஃப்டே வந்து ஜாவா எடிஷனில் இல்லாட்டி கம்ப்யூட்டரில் இல்லாட்டி லேப்டாப்பில் விளையாடணும்னா விளையாட முடியும் உங்களுக்கு. இதெல்லாம் தான் மெயின் கண்ட்ரோல்ஸ் கைஸ். சரி, இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் கைஸ். பாய் கைஸ்.